ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான தேன் நெல்லிக்காய் செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். இந்த தேன் நெல்லிக்காவை இது மாதிரி பதப்படுத்தி வச்சோம்னா 1 இயர் கிட்ட கெடாமல் நல்லா இருக்குங்க. தேவையானப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த தேன் நெல்லிக்காவை எப்படி சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோ பெரிய நெல்லிக்காவை தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவை ஆவரி கட்டுறதுக்கு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க. இப்போது இட்லி கட்டுறாவே இந்த இட்லி குண்டானில் செட் பண்ணிக்கலாங்க. நெல்லிக்காவை இந்த இட்லி தட்டில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நெல்லிக்காவை வந்துட்டு இட்லி தட்டில் நிரப்பியாச்சுங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியமான ஃப்ளேம்லேயே நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து இட்லி குண்டான ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. கத்தி இல்லைன்னா ஃபோர்க்கை வச்சு இது மாதிரி நம்ம நெல்லிக்காவை குத்தி பார்க்கும்போது இது மாதிரி ஃப்ரீயாக இறங்கணுங்க. நல்லா சூடாக ஆறுனதுக்கு அடுத்து நெல்லிக்காவை எடுத்து பிளேட்டில் வச்சாச்சுங்க. நெல்லிக்காய் நல்லா ஆறுனதுக்கு அடுத்து இது மாதிரி ஃபோர்க்கை வச்சு சுற்றியும் இது மாதிரி குத்தி விட்டுக்கலாங்க. இது மாதிரி குத்தி விடுறதுனால ஜீரா வந்துட்டு நல்லா நெல்லிக்காயில் நல்லா இறங்குங்க. இதே மாதிரி எல்லா நெல்லிக்காவையும் நம்ம ஃபோர்க்கை வச்சு இதே மாதிரி குத்தி விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்தா முழு கல்கண்டை இது மாதிரி நொறுக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. இது மாதிரி நொறுக்கிறதுனால கல்கண்டு வந்து சீக்கிரமாக கரையுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சுங்க. இப்போ தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கல்கண்டை சேர்த்துக்கலாம். கல்கண்டு கரையிறதுக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் வந்துட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு கல்கண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், கல்கண்டு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா நெல்லிக்காவை இந்த ஜீராவில் சேர்த்தாச்சு. இப்படியே வந்துட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே நெல்லிக்காய் வந்துட்டு இந்த ஜீராவில் குக் ஆகட்டுங்க. தேன் நெல்லிக்காய் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு கல்கண்டு எடுத்திருக்கேன். கல்கண்டுக்கு பதில் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. நெல்லிக்காவை அப்பப்போ இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. இது மாதிரி அப்பப்போ திருப்பி விடுறதுனால நெல்லிக்காய் வந்துட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி செவந்து கலர் மாதிரி வருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜீராவில் சேர்த்து அந்த நெல்லிக்காய் வந்துட்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது. ஜீராவும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பாகுபதம் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு கம்பி பதம் செக் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி ஒரு கம்பி பதம் வரணுங்க. இப்போ பாருங்கள், தேன் நெல்லிக்காவும் நல்லா வெந்து இது மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தேன் நெல்லிக்காவை இறக்கி பக்கத்தில் வச்சாச்சுங்க. தேன் நெல்லிக்காய் நல்லா ஆறுனதுக்கு அடுத்து தட்டை போட்டு மூடிடலாங்க. சூடாக இருக்கும்போதே தட்டை போட்டு மூடிட்டோம்னா ஆவிரிக்கு தட்டிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் ஒழுவி நெல்லிக்காய் வந்துட்டு சீக்கிரத்தில் கெட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 நாள் கிட்ட இந்த நெல்லிக்காவை நல்லா இந்த ஜீராவில் ஊற வச்சாச்சுங்க.
இப்போ கலரும் பாருங்கள் எப்படி மாறி இருக்கு. நல்லாவும் வந்து ஜீரா வந்துட்டு இந்த நெல்லிக்காயில் நல்லா இறங்கி வந்திருக்கு பாருங்கள். ஜீராவோட திக்னஸும் பாருங்கள் இன்னும் நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த ஒரு பீஸை எடுத்து நம்ம ஜீரா எப்படி ஊறி நல்லா வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா ஜீராவை உறிஞ்சி பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக ரெடி ஆகிருக்கு. இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா ஜீராவை உறிஞ்சி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி அழுத்தும் போது பாருங்கள் ஜீராலாம் பாருங்கள் எப்படி வெளியில் வருதுன்னு. தேன் நெல்லிக்காவை வந்துட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 இயர் வரையும் கெடாமல் நல்லா இருக்குங்க. தேவையானப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஹெல்தியான தேன் நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த நெல்லிக்காய் வந்துட்டு இந்த ஜீராவில் நல்லா ஊற தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.